வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் போரை முடிக்க அமெரிக்காவின் அதிரடி திட்டம். 95% பணிகள் நிறைவு என ட்ரம்ப் அறிவிப்பு. புட்டின் ஆதரவு இசட் கன்னியாஸ்திரிகள். இங்கிலாந்து தேவாலயத்தில் உளவு பார்த்த கும்பல் அம்பலம். ஸ்டாமர் ட்ரம்ப் உறவில் விரிசல் முன்பு போல இருக்காது என இங்கிலாந்து எச்சரிக்கை. தெற்கு இத்தாலியை உழுக்கும் ஹரி சூறாவளி, ராட்சத அலைகள் மற்றும் கனமழையால் கடும் பாதிப்பு. பிரித்தானிய மக்களுக்கு கிரீஸின் கோல்டன் விசா வாய்ப்பு. ஸ்பெயின் தடையால் புதிய அதிரடி. மூன்றாம் உலகப் போர் அச்சம். நவீன போர்க்கலைக்காக ட்ரோன் பட்டய படிப்பை அறிமுகப்படுத்திய இங்கிலாந்து. பிரபல விமான நிறுவனம் திடீர் மோடல். 400 ஊழியர்கள் பணி நீக்கம். ஆயிரக்கணக்கான பயணிகள் தவிப்பு. உக்ரைன் அணுமின் நிலையங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த திட்டம். அதிர்ச்சி தகவல். இனி விரிவான செய்திகள். உக்ரைன் போரை முடிக்க அமெரிக்காவின் அதிரடி திட்டம். 95% பணிகள் நிறைவு என ட்ரம்ப் அறிவிப்பு. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் ஒரு விரிவான அமைதி திட்டத்தை உருவாக்கியுள்ளது. இந்த திட்டத்தின் 95% பணிகள் முடிந்துவிட்டதாகவும் இரு நாடுகளும் உடன்பாட்டிற்கு மிக நெருக்கமாக இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின்படி தற்போதைய போர்க்கள எல்லைகளை அப்படியே நிலைநிறுத்தி தற்காலிக போர் நிறுத்தம் செய்ய முன்மொழியப்பட்டுள்ளது. உக்ரைன் நேட்டோ அமைப்பில் இணைவதை சில காலத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என்பது இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றாக கூறப்படுகிறது. மாறாக உக்ரைனின் பாதுகாப்பிற்கு அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் நீண்டகால ராணுவ உத்தரவாதங்களை வழங்க முன்வந்துள்ளன. இருப்பினும் நிலப்பகுதிகளை ரஷ்யாவிடம் விட்டுக் கொடுப்பது மற்றும் இறையாண்மை தொடர்பான சில சிக்கல்களில் உக்ரைன் இன்னும் இறுதி முடிவெடுக்காததால் பேச்சுவார்த்தை நீடிக்கிறது. புட்டின் ஆதரவு செட் கன்னியாஸ்திரிகள். இங்கிலாந்து தேவாலயத்தில் உளவு பார்த்த கும்பல் அம்பலம். இங்கிலாந்தின் புகழ்பெற்ற வின்செஸ்டர் கதீட்ரலில் நிதி திரட்டுவதாக கூறி ரஷ்ய ஆதரவு கன்னியாஸ்திரிகள் சிலர் உளவு வேலையில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கன்னியாஸ்திரிகள் உக்ரைன் போருக்கு ஆதரவான செட் குறியீட்டை பயன்படுத்துபவர்கள் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டினின் தீவிர ஆதரவாளர்கள் என தெரியவந்துள்ளது. சந்தேகத்திற்குரிய இவர்களது செயல்பாடுகள் காரணமாக வின்செஸ்டர் கதீட்ரல் வளாகத்திற்குள் நுழைய இவர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மனிதாபிமான உதவி என்ற பெயரில் பொதுமக்களிடம் நிதி திரட்டி அந்த பணத்தை ரஷ்ய ராணுவத்துக்கு பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் முக்கிய இடங்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான ரகசியங்களை சேகரிக்க இவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என உளவுத்துறை எச்சரித்துள்ளது. தேவாலயங்கள் மற்றும் புனித தலங்கள் வழியாக ரஷ்யா தனது உளவு வலைப்பின்னலை விரிவுபடுத்துவது குறித்து இங்கிலாந்து பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்டாமர் ட்ரம்ப் உறவில் விரிசல் முன்பு போல இருக்காது என இங்கிலாந்து எச்சரிக்கை. பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இடையிலான அரசியல் உறவு இனி எப்போதும் பழைய நிலைக்கு திரும்ப வாய்ப்பில்லை என நிபுணர்கள் கருதுகின்றனர். சமீபத்தில் இங்கிலாந்து தொழிற்கட்சி உறுப்பினர்கள் அமெரிக்க தேர்தலில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக செயல்பட்டது ட்ரம்ப் தரப்பை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. இதனால் அமெரிக்காவுடனான வர்த்தக மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் இங்கிலாந்துக்கு கூடுதல் சவால்கள் ஏற்படலாம் என அஞ்சப்படுகிறது. ட்ரம்பின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையால் இங்கிலாந்துடனான சிறப்பு உறவு பலவீனமடையும் சூழல் உருவாகியுள்ளது. இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையே நிலவும் கொள்கை ரீதியான வேறுபாடுகள் உலகளாவிய அரசியல் முடிவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. இந்த விரிசலை சரிசெய்து அமெரிக்காவுடன் இணக்கமான உறவை தொடர ஸ்டாமர் அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. தெற்கு இத்தாலியை உழுக்கும் ஹரி சூறாவளி, ராட்சத அலைகள் மற்றும் கனமழையால் கடும் பாதிப்பு. ஹரி சூறாவளி காரணமாக தெற்கு இத்தாலியின் கடலோர பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பல மீட்டர் உயரத்துக்கு ராட்சத அலைகள் எழும்பி கடற்கரையோர குடியிருப்புகளுக்குள் நீர் புகுந்துள்ளது. கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக போக்குவரத்து சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சிசிலி மற்றும் கலாப்ரியா பகுதிகளில் பல வீடுகள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மீட்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. பிரித்தானிய மக்களுக்கு கிரீஸின் கோல்டன் விசா வாய்ப்பு. ஸ்பெயின் தடையால் புதிய அதிரடி.
ஸ்பெயின் தனது கோல்டன் விசா திட்டத்தை ரத்து செய்துள்ள நிலையில் பிரிட்டிஷ் முதலீட்டாளர்களை ஈர்க்க கிரீஸ் தனது கதவுகளை திறந்துவிட்டுள்ளது. குறைந்த விலையில் சொத்துக்கள் வாங்குவதன் மூலம் கிரீஸில் நிரந்தர குடியுரிமை பெறும் வாய்ப்பை அந்த நாடு மீண்டும் எளிமையாக்கியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் வசிக்க விரும்பும் பிரிட்டன் மக்கள் இனி கிரீஸில் முதலீடு செய்வதன் மூலம் எளிதாக விசா பெற முடியும். குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் முதலீடு செய்பவர்களுக்கு குறைந்தபட்ச முதலீடு வரம்பில் சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்பெயினின் திடீர் மாற்றத்தால் பாதிக்கப்பட்ட பல பிரிட்டிஷ் முதலீட்டாளர்கள் இப்போது கிரீஸை நோக்கி திரும்ப தொடங்கியுள்ளனர். சுற்றுலா மற்றும் ரியல் எஸ்டேட் துறையை மேம்படுத்தும் நோக்கில் கிரீஸ் அரசு இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது. 3ஆம் உலகப் போரச்சம் நவீன போர்க்கலைக்காக ட்ரோன் பட்டய படிப்பை அறிமுகப்படுத்திய இங்கிலாந்து. உக்ரைன் போரில் ட்ரோன்களின் ஆதிக்கத்தை கருத்தில் கொண்டு ட்ரோன்களை வடிவமைக்க மற்றும் இயக்க ட்ரோன் பட்டய படிப்பை இங்கிலாந்து ராணுவம் அறிமுகப்படுத்தியுள்ளது. நவீன போர்க்களத்தில் ட்ரோன்கள் மிக முக்கிய பங்கு வகிப்பதால் ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பயிற்சி அளிக்க சுமார் 2,40,000 பவுண்டுகள் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 15 மாணவர்கள் மற்றும் 5 ராணுவ வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு அதிநவீன ட்ரோன் தொழில்நுட்பங்கள் குறித்து கற்பிக்கப்படும். உக்ரைனில் 70% உயிரிழப்புகள் ட்ரோன் தாக்குதலால் ஏற்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள இங்கிலாந்து ராணுவம் வரும் காலங்களில் ட்ரோன்களே போரை தீர்மானிக்கும் என கூறியுள்ளது. 3ஆம் உலகப் போர் ஏற்படும் அபாயம் அதிகரித்து வருவதாக அஞ்சப்படும் நிலையில் நாட்டை தற்காத்துக் கொள்ள இந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் அவசியம் என ராணுவம் கருதுகிறது. புதிய வகை ட்ரோன்களை தயாரித்து எதிரி நாட்டு ட்ரோன்களை தகர்க்கும் திறனை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். பிரபல விமான நிறுவனம் திடீர் மூடல், 400 ஊழியர்கள் பணி நீக்கம், ஆயிரக்கணக்கான பயணிகள் தவிப்பு. ஐஸ்லாந்து நாட்டைச் சேர்ந்த குறைந்த கட்டண விமான நிறுவனமான பிளே நிதி நெருக்கடி காரணமாக தனது செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. இந்த அதிரடி முடிவால் அந்நிறுவனத்தில் பணியாற்றி வந்த சுமார் 400 ஊழியர்கள் உடனடியாக தங்கள் வேலைகளை இழந்துள்ளனர். அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் ஏற்கனவே டிக்கெட் முன்பதிவு செய்திருந்த ஆயிரக்கணக்கான பயணிகள் விமான நிலையங்களில் தவித்து வருகின்றனர். ஸ்காட்லாந்து உள்ளிட்ட இங்கிலாந்தின் முக்கிய இடங்களுக்கான விமான சேவைகளை இந்நிறுவனம் வழங்கி வந்தது குறிப்பிடத்தக்கது. நிர்வாக சிக்கல்கள் மற்றும் அதிகரித்து வந்த கடன் சுமையே இந்த திடீர் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் அல்லது இழப்பீடு வழங்குவது குறித்து நிறுவனம் தற்போது ஆலோசித்து வருகிறது. உக்ரைன் அணுமின் நிலையங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த திட்டம், அதிர்ச்சி தகவல். உக்ரைனின் அணு மின் கட்டமைப்புகள் மற்றும் மின் விநியோக மையங்களை குறிவைத்து ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளது. அணுமின் நிலையங்களின் செயல்பாட்டிற்கு தேவையான துணை மின் நிலையங்களை ரஷ்யா தகர்க்கக்கூடும் என உக்ரைன் உளவுத்துறை எச்சரித்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தங்களுக்கு ரஷ்யா அடிபணியாத நிலையில் உக்ரைனை பணிய வைக்கவே இந்த தாக்குதல் முயற்சி என அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கடும் குளிர்காலத்தில் மின் விநியோகத்தை துண்டிப்பதன் மூலம் உக்ரைன் மக்களை துயரத்தில் ஆழ்த்த ரஷ்யா முயல்வதாக கூறப்படுகிறது. ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான ஜபோர்சியா பகுதியிலும் ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த திட்டமிட்ட தாக்குதல்கள் ஐரோப்பா முழுமைக்கும் அணுசக்தி அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் உலக நாடுகள் கவலை கொண்டுள்ளன.